அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. அப்புறம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னண்ணே நல்லா இருக்காங்க. போத்தல் என்ன தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க? போத்தல்னா எனக்கு புரியலையே. இது பேர் தான் தமிழ்ல போத்தல். அப்படியே நாங்க கேன்லயே நினைச்சு பேசிட்டு இருக்கோம். வீட்டுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்கிற கம்பெனி கிட்ட இதை வாங்கி தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். ஆனா உலகத்துல இருக்கிற அனைத்து உயிரும், காட்டுல வாழ்ற மிருகங்கள் பறவைகள் அவங்க எப்படின்னு அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுப்பாங்க? என்கிட்ட காசு இருக்கா வாங்கி குடிக்க? கஷ்டம் தான்ப்பா. இல்லப்பா நானும் இதை யோசிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியல. என்னதான் பண்ண முடியும் நம்ம? ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமான தீர்வு நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. நீர் மேலாண்மை கொள்கைன்னு இங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அனைத்து உயிருக்குமான நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவங்க கிட்ட மட்டும்தான் செயல்பாட்டு வரைவா திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் காமராஜர் காலத்துல அணை கட்டினாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்களும் அணை கட்டினாங்களா? யாரும் கட்டல. இது இவ்வளவு காலம் கழிச்சு இந்த மண்ணின் மகன் தான் திருப்பி அதை பேசுறாரு. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு தானே. நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்திட்டு வீட்டுல உட்காருங்க. இந்த கேனை நீங்க இனிமேல் தூக்க வேண்டிய, எங்க தமிழ்ல சொல்லணும்னா அது போத்தல், உங்களுக்கு புரியுங்கிறதுனால கேனுன்னு சொல்றேன். கேனை தூக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வராது. கண்டிப்பா நான் இந்த தடவை கண்டிப்பா நாங்க எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறோம்ப்பா. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட ஏதோ நீர்கள் மாநாடோ கடல்கள் மாநாடோ அதெல்லாம் நீங்க நடத்திட்டு இருந்தீங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த தடவை என்னோட வீட்டுல இருக்க ஓட்டு எல்லாமே போடுறோம். மரத்துக்கு மட்டும் இல்லைண்ணே, நீருக்கு மட்டும் இல்லைண்ணே, கடல் அம்மாவுக்கு மட்டும் இல்லைண்ணே, இப்ப நாங்க மாற்றத்துக்கும் ஒரு மாநாடு போடுறோம். மாற்றத்தை மக்களின் மாநாடு. என்னைக்கு அது? வர பிப்ரவரி 21. இப்ப நீங்க மாறுறன்னு உங்க மனசுல விதை விதைச்சிட்டீங்கல்ல, அந்த விதையை கொண்டு வந்து அங்க கொட்டுங்க. அண்ணன் பார்த்து பாரு மாற்றத்தை. எப்படி வருது எங்களுக்கு? ஏன்னா எல்லாருமே இங்க இருந்து ஒன்னா போற மாதிரி போறீங்களா இல்ல எப்படிங்கறத சொன்னீங்கன்னா நாங்க எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க மேற்கு தொகுதியில இருந்து நாங்க பேருந்து தயார் செய்யறோம். அப்படியே வருவோம். இப்ப எல்லாமே இது தன்னெழுச்சியா கூடுற கூட்டம். பேருந்துல மட்டும்தான் வருவாங்கல்ல. அவங்க காசு இருந்துச்சுன்னா அரசு பேருந்துல வருவாங்க, தனியார் பேருந்துல வருவாங்க, கார்ல வருவாங்க, மகிழுந்துல வருவாங்க, இதுல வண்டியில வந்துருவாங்க. நாங்க அவ்வளவு சிரமம் தர மாட்டோம். நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா நாங்க பேருந்து தயார் பண்ணி உங்களை கூட்டிட்டே போயிடுவோம். பத்திரமா கூட்டிட்டு வந்து விடுவோம். விஜய் கூட்டத்துல பண்ண மாதிரி பண்ண மாட்டோம். அந்த உத்தரவாதம் போது கண்டிப்பா என் மனைவிட்டையும் சொல்றேன். என் குழந்தைங்களோட நாங்க வரோம். சரிங்களா? நன்றிப்பா.